ரொம்ப நாளா ரீல்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இந்த அவகாடோ டோஸ்ட் எனக்கு வந்துட்டே இருக்கு. நானும் பார்த்து டெம்ப்ட் ஆகி, சரி ஒரு தடவையாவது நம்ம ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு ட்ரை பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லா தான் இருந்தது. ஆனா வந்து நம்ம வெயிட் லாஸ் பண்றோம், டயட் பண்றோம் அப்படின்னா, அப்பப்போ வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு ட்ரை பண்ணலாம். ஆனா ஃபாரின் ஃபுட்டு தான் ட்ரை பண்ணணும் அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நம்ம ஊர்ல கிடைக்கிற ஃபுட்டு வச்சே நம்ம வெயிட் லாஸ் பண்ணலாம் தாராளமா. ஆனாலும் எனக்கு அவகாடோ டோஸ்ட் சாப்பிடணும் அப்படின்னு ஒரு ஆசை வந்துருச்சு. அதுக்காகவே நான் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். ஸோ வீட் பிரெட் வச்சு அவகாடோ மிக்ஸ், இதுக்கு பேர் ஒன்று சொல்லுவாங்க, மறந்துட்டேன், சாரி. ஸோ அது கூட வந்து சீஸ்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து அந்த மிக்ஸை வந்து ப்ரெட்டில் வச்சு அதை டோஸ்ட் பண்ணி அப்படியே எடுத்து சாப்பிட்ணும். டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நார்மலாக தான் இருந்தது. ஸோ எனிவே நம்ம வந்து ட்ரை பண்ணிட்டோம், சாப்பிட்டு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிஷ்க்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் நான் அதை சொல்லணும் கண்டிப்பாக. அண்டு பிரேக்ஃபாஸ்ட் இப்படி தாங்க, டெய்லி 2 எக்கு சாப்பிட்றோம், அப்புறம் வந்து ஃப்ரூட் சாப்பிட்றோம். இந்த மாதிரி ஹெல்தி ஆப்ஷன்ஸ்க்கு வந்து நாங்கள் போயிடுறோம். வெளியில் எங்கேயாவது போகும்போது தான் வந்து நல்லா ஹெவியாக வெளுத்து கட்டுவோம். ஸோ அதே தான் இப்போ பார்க்க போகிறீங்க. ஆல்ரெடி போன விலாக்லேயே சொல்லியிருக்கேன், எனக்கு பிடிச்ச ஹோட்டல் அக்ஷயம். ஸோ அங்கே போயிட்டு பாயா இட்லி, கீ ரோஸ்ட்டு, அப்புறம் வந்து விருதுநகர் பரோட்டா அப்படின்னு நிறைய ஐட்டம்ஸ்லாம் வந்து ட்ரை பண்ணி சாப்பிட்டுட்டு, கீ ரோஸ்ட் வந்து எனக்கு ரொம்ப கிரேவிங் ஆயிடுச்சு. அதனால மத்தியானம் லஞ்ச் கூட சாப்பிடாமல் வெயிட் பண்ணேன்னா பார்த்துக்கோங்க. லஞ்சை ஸ்கிப் பண்ணி நான் வந்து கீ ரோஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணி சாப்பிட்ருக்கேன். ஸோ ஏன்னா நான் டயட்டில் இருக்கேன், ரொம்ப வந்து கேலரிஸ் அதிகமாக சாப்பிட்றக்கூடாது இல்லையா, அதனால் ஒரு மீலை வந்து எப்படினாலும் ஸ்கிப் பண்ணிவிடுவேன். என் மேலே எப்போவுமே அக்கறை எடுத்து பேசுகிறவங்க, என்கிட்ட அன்பாக இருக்கிறவங்க, என்னை ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு என்னைக்காவது யாராவது ஒருத்தர் எனக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா, நான் உடனே அவங்களுக்கு ஏதாவது ஒரு கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன். இது சின்ன வயசுலேருந்தே இந்த ஹேபிட் இருக்குது. ஸோ அது மாதிரி என் ஃப்ரெண்டுக்காக ஒரு கிஃப்ட் வாங்க போனேன் பர்த்டேக்கு. ஸோ வாங்கிட்டு கிளம்பிட்டோம். பீஸ்.